எவனா இருக்கும் ராஸ்கல். வெல்கம் சார். என்ன சாப்பிட்றீங்க சார்? ஒரு மாதுளை ஜூஸ் கொடு. ஓகே சார். ஹலோ. என்ன சார், ஆளை துரத்துறீங்களா? இந்த வேலை தானே வேணான்றது. போங்க, ரெஸ்டாரண்ட்ல போய் உங்க சீட்ல உட்காருங்க. பணத்தை எண்ணி பார்த்துட்டு அமௌண்ட் சரியா இல்லைன்னா திரும்பி உங்களுக்கு நான் கால் பண்றேன். ஏதாவது குறைஞ்சது அப்புறம் வேற மாதிரி இருக்கும். ஆமா, அவனை வாட்ச் பண்ணலான்னு பார்த்தா அவன் நம்மளை வாட்ச் பண்றானே. சார், ஜூஸ். யார் இந்த வேலையை பார்த்திருப்பா? எவனோ நமக்கு தெரிஞ்சவன் தான் இந்த வேலையை செஞ்சிருப்பான். எவனா இருந்தாலும் விட மாட்டேன். இவன் தானா அவன்? அப்புறம் சொல்லு. அப்படியே 1/2 கிலோ
சேமியாவும் 1 கிலோ சர்க்கரையும் வாங்கிட்டு வந்துருங்க. மறக்காம 50 கிராம் ஏலக்காய் வாங்கிட்டு வந்துருங்க. என்ன சார் இது இப்படி நாகரிகமா நடந்துக்கிறீங்க? ஏய், என்கிட்டே காசை வாங்கிட்டு என்கிட்டே உன் வேலையை காட்டுறியா? காசு கொடுக்கறப்ப வீடியோ எடுத்து மிரட்டினது நீதான் எனக்கு தெரியும்டா. பணம் வேற கேக்குறியா? என்ன பகைச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற. என்ன சார் பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். நீங்க எனக்கு பணம் கொடுக்கும்போது நான் வீடியோ எடுத்தனா? ஏய், தெரியாத மாதிரி நடிக்காத, கொன்றுவேன். உங்களுக்கு என்ன சார் ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்ன சார் பண்ணேன்? அன்னைக்கே ஜாஸ்தி பணம் எதிர்பார்த்தவன் தானடா நீ. அப்ப நீ தான் இந்த வேலையை பார்த்திருக்கணும். அந்த வீடியோல நீயும் தானே இருக்க. வீடியோ வெளியே வந்தா நீயும் தாண்டா அசிங்கப்படுவ. என்ன சார் லாஜிக்கே நீங்களே சொல்லிட்டு என்னையே கேள்வி கேட்குறீங்க? அப்படியே நான் இருக்கிற வீடியோ எடுத்திருந்தா நானே மிரட்டுவேனா? வெளியில வந்தா நானும் தானே சார் மாட்டுவேன். சார் என்னோட போன் அடிக்கிறது கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஹலோ சார், எங்க இருக்கீங்க? நான் கொஞ்சம் வெளியில இருக்கேங்க. என்ன ஏதாவது டெஸ்டிங் ஏதாவது போகணுமா? அது இல்ல சார், இந்த சதீஷ் மர்டர் கேஸ்ல மர்டர் ஓப்பனை நீங்க தானே டெஸ்ட் பண்ணீங்க? ஆமாங்க. என்னன்னு தெரியல சார். ஏசி ரத்னம் வந்து அந்த ராடை கேட்டாரு. நான் தயங்கினேன். உடனே கமிஷனருக்கு போனை பண்ணி கொடுத்தாரு. கமிஷனர் யாருக்கும் தெரியாம ரெக்கார்ட்ல இல்லாம அந்த வெப்பனை ஏசி ரத்னம் கிட்ட கொடுக்க சொன்னார். நானும் ஆஃப் த ரெக்கார்டை கொடுத்து விட்டேன். என்னங்க சொல்றீங்க? ஆமா சார், எதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல. ஒரே டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறோம். சரி, விஷயத்தை உங்க காதலையும் போட்டு வைப்பேன்னு தான் ஃபோன் பண்ணேன். சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்ன சார் இது? உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்ப நான் மாட்டிக்குவேன் போல இருக்கு சார். என்னையா சொல்ற? அந்த ஏசி ரத்னம் சதீஷ் மர்டர் கேஸ்ல நான் டெஸ்ட் பண்ணி கொடுத்த அந்த இரும்பு ராட அன்அபிஷியலா வாங்கிட்டு போயிருக்காரா சார். அதுக்கு கமிஷனர் ஹெல்ப் பண்றாரா சார்? என்ன சார் நடக்குதுங்க? என் கதை கந்தலாயிடும் போல இருக்கு. என்னையா சொல்ற? ஏசி சார் அந்த ராடை எடுத்துட்டு போய் வேற யார்ட்டையாவது கொடுத்து டெஸ்டிங் பண்ணாருன்னா என்ன ஆகுன்னு பாத்துக்கோங்க. மேடம், இங்க பொன்னுசாமின்னு ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்கல்ல மேடம். அவர் என் புருஷன் தான் மேடம். எங்க இருக்காரு மேடம்? வயித்துல குத்துப்பட்ட கேஸ் தான். ஆமா மேடம், அப்படிதான் சொன்னாங்க. அதோ இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க. அவங்க கிட்ட போய் கேளுங்க. என்னங்க? யாரும்மா நீங்க? ஏமா உள்ள எல்லாம் வரக்கூடாதம்மா. அப்படி போய் ஓரமா நில்லு போ. என் புருஷனுக்கு எப்படிங்க? அது டாக்டர் வந்து சொல்லுவாங்க. நீ போய் ஓரமா உட்காரு போ. எங்க கேளுங்க. ஏமா, காலையில கோயில்ல பார்த்த பொண்ணு தானே நீ? ஆமாங்க, என் புருஷனை அட்மிட் பண்ணிருக்கதா போன் வந்துச்சு. நான் தாம்மா ஃபோன் பண்ணேன். கடைசியில உன் புருஷனா அது? ஆமாங்க ஐயா. இப்ப எப்படி இருக்காரு? இன்னும் ஞாபகம் திரும்பலம்மா. நிறைய ரத்தம் போயிருக்கான். என் பொண்ணு தான் ரத்தம் கொடுத்தா. ஐயோ, நான் எப்படி பொழைப்பேன்? என் ஒரு புள்ளைய வச்சுக்கிட்டு நடுத்தெருல நிக்க போறேனே. என்னம்மா, ஏன் இப்ப அழுவுற? சரியான நேரத்துக்கு தான் அட்மிட் பண்ணிட்டோம்ல. டாக்டர் நிச்சயம் காப்பாத்திடுவாரு, கவலைப்படாதம்மா. சரி, துணைக்கு யார் இருக்கா உங்க கூட? எனக்கு என்னோட அம்மா மட்டும் தாங்க இருக்காங்க. எனக்கு வேற ஆதரவே கிடையாது. கவலைப்படாதம்மா, நீ கும்பிட்ட சாமி உன்னை கைவிடல. காலையில உன்னை கோயில்ல பார்த்தோம். திரும்பி வர வழியில இவரு ரத்த வெள்ளத்துல கிடந்தாரு. போற வரவெல்லாம் வேடிக்கை பார்க்கறானே தவிர எவனும் ஹெல்ப் பண்ணலம்மா. தெய்வாதீனமா எங்க கண்ணில் பட்டதுனால நாங்க காப்பாத்தணும். ஆமாம்மா, நீ கும்பிட்ட சாமி உன்னை கைவிடல. அதனாலதான் எங்க கண்ணுல உன் புருஷனை பட வச்சுது. நடக்கிற எல்லா விஷயத்திலயும் ஒரு அர்த்தம் இருக்குமா. நீ வருத்தப்படாத. நிச்சயம் அந்த சாமி உன் புருஷனை காப்பாத்து. யாரு குத்துனாங்க என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியுமாமா? தெரியலையம்மா. நாங்க பாக்குறப்பவே குத்துப்பட்டு தான் கிடந்தாரு. டாக்டர் பார்த்துட்டு பாட்டில குத்திருக்காங்கன்னு சொன்னாரு. இவர் வேற தப்பு தண்டாக்க போற ஆளுன்னு சொன்னேன்ல. இவருக்கு தெரிஞ்ச ரவுடி கும்பல் யாராவது குத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இருக்கும் சார். அவர் என்ன செய்யறாருன்னு யாருக்கு தெரியுது? வேணான்னு சொன்னா கேட்டாதானே. இப்ப இப்படி உசுருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாரு. நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. கவலைப்படாதம்மா, இப்ப டாக்டர் வெளியே வருவாரு.
என்ன ஏதுன்னு டாக்டரையே கேட்போம். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்ட சொன்னா நான் என்னம்மா பண்ணுவேன்? வீட்டு செலவுக்கு கூட கையில காசு இல்லாம நின்னுட்டு இருக்கேன். கவலைப்படாதம்மா, முதல் கட்டமா கட்ட வேண்டிய பணத்தை நாங்க கட்டிட்டோம். இப்போதைக்கு உங்ககிட்ட பணம் கேட்க மாட்டாங்க. நன்றிங்க ஐயா. என் புருஷனை கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க, பணம் கட்டியிருக்கீங்க, ரத்தம் கொடுத்து காப்பாத்திருக்கீங்க. நீங்க யாரு எவருன்னே எனக்கு தெரியாதுயா. நிச்சயம் தெய்வம் அனுப்பி நீங்க வரல, தெய்வமே உங்க வடிவத்துல வந்திருக்கியா. சரி சரி, இது மனுஷனுக்கு மனுஷன் செய்ய வேண்டிய உதவிதானம்மா. ரவுடினா அவனும் மனுஷன் தானே, அவனுக்கும் குழந்தை குடும்பம்னு இருக்காதா? எங்க கடமை என்னவோ அதை தாம்மா நாங்க செஞ்சோம். டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர், டாக்டர், என் புருஷனுக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? ஓ, நீங்க தான் பேஷண்டோட வைஃபா? ஆமா டாக்டர். இவங்க தான்மா கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க. அவரோட பேர் கூட தெரியாதுன்னாங்க. நீங்க முதல்ல பேரும் அட்ரஸும் ரிசப்ஷன்ல கொடுங்க. கொடுத்துறேன் டாக்டர். என் புருஷனை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுமா. கான்ஷியஸ் வரணும்ல. வயித்துல குத்திருக்காங்க, தலையில வேற அடிபட்டிருக்கு, மூளையில ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு பார்க்கணுமா. எதுவா இருந்தாலும் முழிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஐயோ, டாக்டர், அவருக்கு வேற ஏதாவது பாதிப்பு இருக்குமா? அதான் சொன்னேனே சார், எதுவா இருந்தாலும் அவர் கான்ஷியஸுக்கு வரணும். அது சரி, இது விஷயமா நீங்க போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? நாங்க எதுவும் சொல்லலையா டாக்டர்? நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சோம். அப்படியா? சரி சரி, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொல்ல சொல்லிடுறேன். போலீஸ்ல எதுக்கு டாக்டர்? வேணாம் டாக்டர். அது எப்படிமா? இது மர்டர் அட்டெம்ப்ட்மா. போலீஸ்க்கு சொல்லாம இருக்க முடியாது. யாரு குத்துனாங்க என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல. இந்த நிலைமையில எப்படி டாக்டர் போலீஸ்க்கு போக முடியும்? போலீஸ்க்கு சொல்றதாமா முறை. உங்க புருஷனை குத்துறது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டாமா? டாக்டர் சொல்றதாமா கரெக்ட். அப்படி இல்லைன்னா எல்லாருக்கும் சிக்கலாயிடும்ல. ஓகே சார், போலீஸ் உங்ககிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்குற வரைக்கும் நீங்க இங்க இருங்க சார். அதுக்கப்புறம் நீங்க கிளம்பி போகலாம். தாராளமா சார், என்ன ஏது நான் பார்த்துட்டே போறேன். ஓகே சார். எங்க என்ன ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கீங்க? வேணா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை பேசுறீங்களா? வேண்டாம், இங்க நடக்கிறதுக்கு அவர் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, எல்லாம் எப்படி ஒரே நேரத்தில் நடக்குது. ஒரு பக்கம் அந்த ரத்னம் என்ன மிரட்டிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் இந்த பொன்னுச்சாமி வேற பணம் என்ன டார்ச்சர் பண்றான். போதா குறைக்கு புதுசா ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அவன் யாரு என்னன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. இதுக்கு நடுவுல இந்த கேஸ் வேற ஏறிங் வரப்போகுது. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிங்களேங்க. என்ன பண்ண முடியும்? அந்த ரத்னம் மறுபடியும் கைரேக ஆராய்ச்சி பண்ண போறேன்னு கிளம்பியிருக்கான். அவனை எப்படி வாய் அடைக்கிறதுன்னு தெரியல. இந்த பக்கம் பிளாக்மெயில் பண்றவன் யாருன்னு தெரிஞ்சாதான் அவனை சைலண்ட் ஆக்க முடியும். அவன் என்னைய ஃபாலோ பண்ணி கண்ணாமூச்சி ஆட்டம் காட்டிட்டு இருக்கான். இப்போதைக்கு இந்த பொன்னுச்சாமி மட்டும்தான் வாயை மூடிட்டு இருக்கான். அது ஒண்ணுதான் எனக்கு ஆறுதலா இருக்கு. என்னங்க ஹியரிங் வரப்போகுதுன்னு சொல்றீங்க, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அது அந்த உமாவோட கையில தான் இருக்கு. அவ மட்டும் ஆமா நாங்க தான் இந்த கொலை செய்ய சொன்னோன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த கேஸ் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த ரத்தனத்தை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அந்த பிளாக்மெயில் பண்றவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அவனை தூக்கிடுறேன் தூக்கி. ஏங்க அதுக்கு நீங்க உடனே செய்ய வேண்டியது அந்த உமாவை ஒத்துக்க வைக்க வேண்டியதுதாங்க. எப்படி? நானும் பல வழியில போராடி பார்த்தேன், ஒண்ணுமே முடியல. இதுவே ஒரு ஆம்பளையா இருந்தா ஈஸியா ஒத்துக்க வச்சிருப்பேன். பொம்பளையாச்சின்னு பார்த்தா அவ எனக்கே தண்ணி காட்டுறா. அப்ப நீங்களே நேரடியா இறங்கி மிரட்ட வேண்டியது தானே? என்னன்னு மிரட்டுறது? அவங்க 2 பேரும் என்ன லா படிச்ச பொம்பளைங்களா? சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபுங்க தானே. அவங்க எந்தெந்த வழியில எல்லாம் தப்பிக்க முடியுமோ அந்த வழியெல்லாம் நீங்க தான் அடைச்சிட்டீங்களே. அத நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க. நீங்க ஒத்துக்கலைன்னாலும் உங்களுக்கு தண்டனை கிடைக்கத்தான் போகுது. அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சபட்ச தண்டனை தான் கிடைக்கும்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. அவளுங்க சம்மதிப்பாளுங்களா? மிரட்டுங்க நீங்க மிரட்டி பேசி அவங்கள நம்ப வைக்கிறதுல தாங்க உங்க சாமர்த்தியம் இருக்கு. ஐயோ நம்ம தப்பிக்கிறதுக்கு வழியில போல இருக்குன்னு அவங்க நம்பணும். அப்படி நம்பிட்டாங்கன்னா பயத்திலேயே ஒத்துக்க வச்சிடலாம். அதுதான் நம்ம கையில இருக்கிற ஒரே வழி இல்ல? ஆமாங்க, உங்களுக்கு என்னங்க, அந்த ஜெயிலர் தான் உங்க கையில இருக்காங்கல்ல,
நீங்க எப்ப வேணாலும் ஜெயிலுக்குள்ள போகலாம் வரலாம். நேரா இப்பவே கிளம்பி அங்க போக வேண்டியதானே? போறேன். இத வேற ஆங்கிள் டீல் பண்றேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள எப்படியாவது ஒத்துக்க வைக்க முயற்சி பண்றேன். மல்லிகா, அவந்திகா அசந்து தூங்குறா பார். சாப்பிட ஏதாவது வேணுமான்னு கேளு. தூங்கட்டுங்க. அவளுக்கு ரத்தம் கொடுத்த அசதி. பசிக்குதுன்னு கேட்டா ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். பாவம்மா, உங்களுக்கு எதுக்குமா சிரமம்? மெட்ராஸ்ல இருந்து சாமி கும்பிடுறதுக்காக வந்தீங்க. நீங்க எதுக்கு ஹாஸ்பிடல்ல கிடக்கணும்? நீங்க வேணா போங்க, நான் பாத்துக்கிறேன். அப்படி இல்லம்மா, ஒருத்தரை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தோம். அதோட எங்க கடமை முடிஞ்சு போச்சுன்னு நாங்க போயிட முடியுமா? அவர் கண்ணு முழிக்கட்டும், நல்லா இருக்காருங்கிற செய்தி தெரியட்டும், அதுக்கப்புறம் கிளம்புறோம். என்ன மல்லிகா சொல்ற? ஆமாங்க, செய்யற புண்ணியத்தை முழுசா செஞ்சிருவோம், தப்பே இல்லை. உங்க பெரிய மனசுக்கு முன்னாடி நான் கோணி குறைக்கு போய் நிக்கிறேன். யாரு எவருன்னு கூட தெரியாத மனுஷனுக்கு இவ்வளவு தூரம் உதவி செஞ்சு அவரை காப்பாத்தி ஹாஸ்பிடல்ல மட்டும் சேர்த்தது இல்லாம பணத்தை வேற கட்டி இருக்கீங்களே. அந்த பணத்தை நான் எப்படி திருப்பி கொடுக்க போறேன்னு தெரியல சார். ஏமா, நீ திருப்பி தருவேன்னு நினைச்சு நான் பணத்தை கட்டலம்மா. எங்க புண்ணிய கணக்குல இந்த பணமும் சேரட்டும்மா. ஆயிரமா செலவழிச்சு யாகம் பண்றோம், பூஜை பண்றோம். அது எல்லாத்தையும் விட ஒரு உசுரை காப்பாத்துறது புண்ணியம் இல்லையா? அதனால இந்த பணத்தை பத்தி நீ கவலைப்படாதேன்னு சொல்றோம். ஏமா அழுவுற? சாமி யாரு எங்க கொண்டு வந்து முடிச்சு போடுதுன்னு நினைச்சு பார்த்தேன். என்னால தாங்க முடியலமா, அதை அழுதுட்டேன். நீங்க செஞ்ச புண்ணியத்துக்கு நிச்சயம் பலன் கிடைக்குமா? பலன் கிடைக்கலனாலும் பரவாயில்லம்மா. லாப நஷ்டம் பாக்குறதுக்கு புண்ணியம் ஒண்ணும் வியாபாரம் கிடையாது. அது தெரிஞ்சுதானே நாங்க இதை பண்ணோம். சார், அந்த பேஷண்டோட வைஃப் இவங்க தான் கொண்டு வந்து அந்த பேஷண்ட் அட்மிட் பண்ணிருக்காங்க. சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க சார், இந்த ஆளை எங்க பாத்தீங்க, எப்ப பாத்தீங்க? சார், காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் இருக்கும் சார். லெஃப்ட்ல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு, அங்கதான் சார் இவர் ஓரமா கடந்தாரு. நான் வேணா அந்த இடத்த காட்டுறேன் சார். நீங்க பாக்குறப்போ அவர் எப்படி இருந்தாரு? சார், நாங்க பாக்குறப்போ யாரோ ஒரு வயிற்றுல குத்துனதுல ரத்தம் நிறைய போய் அரை மயக்கத்துல கடந்தாரு. போற வரவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க சார். நாங்க தான் சார் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தோம். குத்துனது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல சார். நாங்க போறப்போ அந்த மாதிரி ஆளுங்க யாரும் இல்லை சார். என்ன எழுதிட்டியா? ரைட்டர் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுப்பாரு, அதுல ஒரு சைன் பண்ணிடுங்க. கண்டிப்பா பண்றேன் சார். அவரு உன்னோட புருஷனாமா? ஆமா சார். என்ன வேலை பாக்குறாரு? பிளம்பரா வேலை பாக்குறாரு சார். அப்படியா? சரி, அவருக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை சார். என்னப்பா இது? காப்பாத்துனீங்க, பணம் கொடுத்தீங்க, ரத்தமும் கொடுக்க சொன்னீங்க. இப்ப போலீஸ் என்கொயரி எல்லாம் தேவையாப்பா? இருக்கட்டும்மா, இதுவும் நம்ம கடமையில ஒண்ணுதான். நிச்சயம் இந்த புண்ணியத்துக்கெல்லாம் பின்னாடி பலன் இருக்குமா, அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. ஆமா, இந்த புண்ணியத்துக்காக ஹாஸ்பிடல் சேர்ல எல்லாம் தூங்க வேண்டியிருக்கு. ஒரு நாளைக்கு தானடி, அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டியா? வேற வழி? கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. சீக்கிரமே பக்கத்துல ஏதாவது ஹோட்டல்ல ரூம் போட்டு தரேன், நீ அங்க போய் தங்கிக்க. ஏன்பா, இன்னும் ஹோட்டல்ல ரூம் வேற போட்டு தங்கணுமா? வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். பேஷண்ட் எப்படி இருக்காரு? இன்னும் அவர் கண்ணு முழிக்கல சார். முழிச்சாதான் அவர் தலையில அடிபட்டு இருக்கிறது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியும் சார். அதுக்காக தான் சார் நாங்களும் வெயிட் பண்றோம். கத்தி குத்து ரொம்ப ஆழமா இருக்கா? 4 இன்ச்சு உள்ள இறங்கி இருக்கு சார். ஆனா கத்தியில குத்தல, பாட்டிலால குத்திருக்காங்க. 3 வெர்டெக்ஸ் உள்ள இறங்கி இருக்கு சார். பாட்டிலோட பீசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டோம். முழு ரிப்போர்ட்டை நீங்க நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம். தேங்க்யூ டாக்டர். பேஷண்ட் கண் முழிச்சதை நான் அவர்கிட்ட விசாரணை பண்ணலாமா? சார், அவருடைய நிலைமையை பொறுத்து தான் நாங்க சொல்ல முடியும். இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. தேங்க்யூ டாக்டர். ஓகே. சார், பேஷண்டோட ஒய்ஃப் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கிறேன். சரி சார். நீங்க எப்படியும் பேஷண்ட் கண் முழிக்கிற வரைக்கும் இங்கே இருக்க வேண்டி வரும். அப்பதான் என் விசாரணைக்கு உதவியா இருக்கும். தாராளமா இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ. நான் ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன்.
ஏட்டு நீங்க 2 பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். அவருக்கு கான்ஷியஸ் வந்ததும் எனக்கு தகவல் சொல்லுங்க. ஓகே சார். நான் வந்து வாக்குமூலம் வாங்கிக்கிறேன். ஓகே சார். ஓகே சார். ஓகே. அம்மா இப்படி வாம்மா. உங்க வீட்டுக்கார பேர் என்னம்மா? என் வீட்டுக்கார பேர் பொன்னுசாமி. அட்ரஸ் நம்பர் 19/8